வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்கும், செரிமானத்தை எல்லாம் ஆரோக்கியமாக வைக்கும். கொத்தவரங்காயில் இந்த நார் சத்து இருக்குங்க மக்களே. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் கொத்தவரங்காயை நம்ம சேர்த்துக்கொள்வது நமக்கு பல்வேறு விதமான ஆரோக்கியமான மருத்துவமைகளை கொடுக்கும். கொத்தவரங்காயில் அதிக அளவு புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், கரையக்கூடிய நார் சத்துக்கள்லாம் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காய் வகை. கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்பொழுது கலோரி அளவு அதில் குறைவாக இருக்கும். ஆனால் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கும். இப்போது நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கணக்கே பார்க்காம சாப்பிட்றது தான். ஸோ அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். பசியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கொத்தவரங்காய் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களினுடைய குறைபாடுகளோ அல்லது ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாடுகளோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இதில் ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அப்படின்னு குறிப்பிடுவோம். இதனால நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும், அதே போல் தலை சுற்றல் வரும், மயக்கம் வரும், சோர்வாக இருக்கும் உடல் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் அனீமியாக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இரும்பு சத்து குறைபாடில் இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ இரும்பு சத்து இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு லெவல் கரெக்டான லெவலில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கும். அப்போ ரத்தப்புறத்தமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்தப்புறத்தமான ஹீமோகுளோபின் உங்களுடைய உடலுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் உங்களுடைய உடல் சுறுசுறுப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ரத்த சோகையான அந்த அறிகுறியோட சோர்வோட நீங்கள் இருக்க மாட்டீங்க. நோய் எதிர்ப்பு திறன் பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அன்றாடம் நாம் வெளியில் செல்லக்கூடும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். ஸோ இம்யூன் பவர் தான். கொத்தவரங்காயை உணவுகளில் அதிகம் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவரை அதிகப்படுத்தி பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஸோ அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி பிரச்சனைகளுமே குணப்படுத்திடும். அதே போல் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்று அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இம்யூன் சிஸ்டத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். சருமம் நலமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது சருமம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் அது நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யுது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது. அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவை ஏற்படாமலும் தடுக்குது. ஸோ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணோம் அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அது காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், இது எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டதால நம்மளுடைய முகத்தில் எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்காது. கரும்புள்ளிகளோ, கண் கருவளையங்களோ, பருக்களோ எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். மலச்சிக்கல் நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம்.
ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க தொடர்ந்து உணவுகளில் கொத்தவரங்காயை பொரியல் போலவோ கூட்டு போலவோ சேர்த்துட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனையான வாயு, வயிற்று பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு, குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் உணவுகள் சேர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பற்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கால்சியம் சத்து தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மையை நமக்கு ஆரோக்கியமாக மாற்றுது. ஸோ கொத்தவரங்காயில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சக்தி இருக்கு. வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா பற்கள், தசைகள், எலும்புகளுடைய உறுதித்தன்மையெல்லாம் நமக்கு அதிகரிக்கும். அதாவது ஈறுகள் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுவது, பற்கள் வலிமை குறைவது, பற்கள் ஆடுவது, பற்கள் விழுவது போன்ற பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. அதே போல ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் எதுவுமே இருக்காது. ஸோ பற்கள், எலும்புகள், தசைகள் எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு ஒட்டுமொத்தமான வலுவை கொடுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். இதய நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்குது. கொத்தவரங்காயில் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு வெகுவாக குறைக்கப்படுகிறது. ஸோ கொத்தவரங்காய் நமக்கு என்ன பண்ண முடியும்னா, இதயத்திற்கு ரத்தம் செல்லும் ரத்த நாளங்கள் வழியாக. அந்த ரத்த நாளங்களில் கொழுப்புகள் ஏதாவது படிஞ்சிருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு ரத்தம் இதயத்திற்கு சரியான அளவில், சீரான அளவில் செல்லாது. அதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நம்ம கொத்தவரங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கொத்தவரங்காய் கியூர் பண்ணிடும். ஸோ அந்த தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை நீக்கிறதால நமக்கு ஆரோக்கியமாக இதயம் இயங்கும். நமக்கு எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் நம்ம எதிலுமே அவசரத்தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்கு. எனவே கொத்தவரங்காய் அப்பப்போ நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தூக்கம் வராத காரணம், நரம்பு கோளாறுகள், இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகளை கொண்டு இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு இறுக்கமாகலாம் இருக்காது. அந்த நரம்புகள் தளர்வாகப்படும். ரத்தம் சீரான அளவில் அதில் போக ஆரம்பிக்கும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் கொத்தவரங்காய் சுரக்க வைக்கும். ஸோ அப்போ நமக்கு மன அழுத்தம்லாம் நீங்கி போயிடும். அப்போது மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மை இது எதுவுமே இருக்காது. நம்ம இயல்பாகவே நம்மளுடைய வேலையை செய்யலாம், சுறுசுறுப்பாக செய்யலாம், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறனோட வேலையை பார்க்கலாம். மன அழுத்தம், இதய படபடப்பு இதெல்லாம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய் இதனால் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம தினமும் கொத்தவரங்காய் சாப்பிட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் கொத்தவரங்காய் சேர்த்துக்கொள்ளட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கப்பெறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே கொத்தவரங்காயை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான ஒரு பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.